சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த நல்ல நாளில் உன் அப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியை நீ முழுமையாக கேட்டு உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க, நான் எப்பொழுதும் உனக்காக வருகின்ற இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று உனக்கு சொல்லாமல் போய்விட மாட்டேன். உனக்காக நடக்கும் விஷயங்களை நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மைகளோடு வெளிச்சம் போட்டு காண்பித்து விடுவேன். என்ன நடக்கிறது என்றாலும், ஏது நடக்கிறது என்றாலும் என் குழந்தை, எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் வீட்டு வாசல் நின்று ஒருவர் கத்துகிறார். அவர் யார் என்று தெரியாமல் நீ என்னவோ என்று நினைத்து விடாமல், அதற்கான காரியத்தை தெரிந்து கொள்வது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பேரதிர்ஷ்டம் அல்லவா? இதனையெல்லாம் நீ தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்திருக்கின்ற பாக்கியம் இந்த அப்பாவின் வார்த்தைகள் அல்லவா? அதனால் எப்பொழுதுமே உன்னை தொடரும் இந்த அப்பாவின் வார்த்தைகளை நீ விட்டு விடாதே. இந்த வாழ்க்கையில் நான் இருந்து உனக்கு கொடுக்கும் எந்த ஒரு உண்மைகளையும் நீ தொலைத்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லா நன்மைகளிலும் நான் இருக்கிறேன் என்பதை முதலில் புரிந்து, உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நான் வருகிறேன் என்பதை முதலில் நீ புரிந்து நடந்து கொள். எந்த ஒரு தேவையிலும் நான் இருக்கும் இந்த நொடிகளில் நீ எல்லா விஷயங்களையும் ஒன்றாக என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுப்பதை கண்கூடாக இந்த சாயப்பா நான் காணப்போகின்றேன். இன்று நிச்சயமாக உன் வீட்டு வாசலில் நின்று ஒருவர் கத்துகின்றது போல ஒரு சூழ்நிலை உருவாகப் போகிறது. இவர் சண்டையிடுகிறார் அல்லது உன்னிடத்தில் உதவி கேட்கிறாரா என்பதை நான் உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன். குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நீ எப்பொழுதுமே முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் நாம் விட்டுவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நீ கடந்து விட முடியாது. நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னோடு வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக உணர வேண்டும். நடக்கும் நல்ல விஷயங்களை நாம் கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடப்பது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம் வீட்டு வாசலில் நடக்கின்ற விஷயங்களை நாமே தெரியாமல் இருக்கக்கூடாது. நல்லதையெல்லாம் உனக்கு நடத்தவும், நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையாக மாற்றவும், மற்றவர்களுக்கு தைரியம் இல்லாமலும் துணிச்சல் இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் உனக்கு ஒன்று என்றால் ஓடோடி நான் வருவேன். உனக்கு ஒன்று என்றால் எதையும் உனக்கு நடத்தி கொடுக்க நான் வருவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த ஒரு தேவையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னோடு உண்டாக நான் இருப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல முழுமையாக உணர்ந்து, உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள். இத்தனை நாளும் என் குழந்தை அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் தெய்வம் வந்து நிற்பதை நீ உணர்கிறாய் என்றால், இனி நடக்கும் எல்லா நன்மைகளையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நன்மைகளும் தெய்வம் வந்து நிற்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எதனாலும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டாம். என்ன நடக்கிறது என்பதற்காக இனிமேலும் நீ கலங்க வேண்டாம். உன்னோடு எப்பொழுதும் உடனிருக்கும் இந்த அப்பாவின் அன்பை நீ எந்த நொடியிலும் சந்தேகிக்க வேண்டாம் என்பதை முதலில் புரிந்து கொள். காலம் உனக்கு ஏற்றது போல ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொன்றாக நீ மறக்காதே. அதை சொல்லிக் கொடுக்கும். அப்படித்தான் இன்றும் இந்த விஷயத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். உன்னோடு நான் உடன் இருப்பதை நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த காலம் இனி அடுத்தடுத்த நிகழ்வுகளில் உன்னை மேன்மைப்படுத்த உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றையும் சரியாக இந்த வாழ்க்கை நிறைவேற்றி கொடுக்கட்டும். எப்பொழுதும் என் குழந்தை, எதையும் யோசித்து நீ கலங்க வேண்டாம். உனக்கு நடக்கும் இது போன்ற உண்மைகளை எப்பொழுதும் நீ நல்லபடியாக யோசித்துவிட, பலன் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் நான் முழுக்க முழுக்க உன்னிடத்தில் உன் கண் முன்னாலேயே காண்பித்து கொடுத்து கொண்டிருப்பதை இதுவரையிலும் நீ உணரவில்லை என்றால், இனிமேலாவது உணர்ந்துவிட தயாராகு. காலம் உனக்கு ஏற்ற பதிலை நிச்சயமாக எதையுமே உனக்கு கொடுக்காமல் போகாது. உடன் இருக்கும் இந்த மாற்றங்களை எப்பொழுதும் போல உனக்கு சரியாக சொல்லி தந்துவிடும் அல்லவா? உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக என்னவென்று நடத்திவிடும் அல்லவா? கொஞ்சம் கொஞ்சமாக இனி உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டால், இனி அடுத்தடுத்த நிலைகளில் இந்த சாயப்பா சொல்லும் வார்த்தைகளில் உன் வாழ்க்கையில் நீ தெரிந்து புரிந்து கொள்வாய். நடப்பது எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளவும், உன்னை தேடி வரும் விஷயங்களை எல்லாம் இருக்கும் உண்மைகளை நீ பெற்றுக்கொள்ளவும் சரியாக முன் நிற்க வேண்டும் என்பதை மறக்காதே.
யார் எல்லாமும் வீட்டு வாசலில் நின்று நம்மை வசைபாடி கொண்டிருக்கின்றார்களோ, எப்பொழுதும் நம்மை பற்றி தேவையில்லாத விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றார்களோ, நம்மை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் எதையும் நம்மை பார்த்து சொல்லிவிடலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்களோ, இதற்காகவெல்லாம் என் குழந்தை நிச்சயமாக அசந்து போகின்ற ஆள் கிடையாது. இதற்காகவெல்லாம் என் குழந்தை பயந்து ஓடுகின்ற ஆள் கிடையாது. என் குழந்தைக்கு தெரியும் இந்த வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எதை பற்றியது என்று. என் குழந்தைக்கு தெரியும் இந்த வாழ்க்கை தன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் எதற்கானது என்று. ஏனென்றால் தெய்வம் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக காண்பித்து கொடுக்க துணிந்த பிறகு என் குழந்தை அதை புரிந்து கொள்ளாமல் ஒருபொழுதும் சென்று விடாதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை என் குழந்தை ஒருபொழுதும் விட்டுவிட மாட்டாய் அல்லவா? உடன் இருக்கும் இந்த காலங்களில் நீ முழுக்க முழுக்க எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள துணிந்துவிட்டால் உன்னோடு தெய்வம் வருவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். தெய்வம் உன்னோடு இருந்து உன்னை மீட்டெடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எந்த நாளிலும் நாம் யோசித்தது நடக்கவில்லை என்றவுடன் தெய்வத்தின் மீது கோபம் கொள்வதை நிறுத்திவிட்டு, நாம் யோசிக்கின்ற விஷயங்களை தெய்வம் நமக்கு நடத்தவில்லை என்றாலும் எப்பொழுதும் நமக்கு கை கொடுத்து நிற்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னோடு வருகின்ற இந்த தெய்வத்தின் அன்பை நீ விட்டுவிடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த காலம் இனி எந்த நாளிலும் உன்னை போற்றி பாடும். நான் வருகின்ற இந்த காலம் இனி எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறக்காதே. உடன் இருப்பவர்களை இனிமேல் கவனத்தில் கொள்ளாமல் உனக்கான மாற்றத்தையும் உனக்கான வெற்றியை நீ கவனத்தில் எடுத்து உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நீ யோசிக்கின்றாயோ அவை ஒவ்வொன்றையும் உன்னுடைய மனதிற்குள் நீ நிலைநிறுத்து. எல்லாமுமாக உனக்கு நான் இருப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வது, எல்லாமுமாக உன்னோடு நான் வருவதை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய். உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள். இனி உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டு வாழ பழகாதே. நேரம் இனி உனக்கு எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதை புரிந்து கொள். உனக்காக நான் சொல்லும் இந்த சொல்லில் உனக்கு என்ன கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் இந்த தெய்வம் உன்னை தொடர்வதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இந்த தெய்வம் இதுவரையிலும் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதை சற்று ஆழமாக சிந்தித்து உன் வீட்டு வாசலில் நின்று யாரும் உனக்கு எதிராக எந்த ஒரு செயலையும் செய்துவிட முடியாது. உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்க இந்த காலம் முழுக்க இனி உனக்கு நடக்கும் இந்த உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. சாயப்பா சொல்வது உண்மை. இந்த அப்பா இன்று நான் சொல்கின்ற நாளில் நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியப் போகின்றது. இந்த வாழ்க்கையில் பல உண்மைகள் உன்னை சரியாகவே உண்மையான உணர்வுகளோடு நல்லபடியாக மீட்டு எடுக்கட்டும். கலங்காமல் அப்பா சொன்ன விஷயங்கள் இப்பொழுது நடக்கவில்லை என்றாலும் அடுத்த வியாழக்கிழமைக்குள் நடந்தால் போதும். அப்பொழுது உனக்கு அதிர்ஷ்டம் என்பதை மறக்காதே. இந்த சாயப்பா சொல்லும் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நிச்சயமாக உனக்கு கொடுக்க போகிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. எல்லாமுமாக உனக்கு தெய்வம் நான் இருக்கிறேன். எல்லாமுமாக உன்னை அன்போடு அரவணைக்கும் இந்த அப்பா நான் இருக்கிறேன். வேறு எதற்காகவும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எதையோ யோசித்து இனி வருந்தாதே. உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் நீ முழுமையாக என்னவென்று புரிந்து நடந்து சந்தோஷமாக இரு. உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான நன்மையில் இந்த வாழ்க்கையை நீ முழுமையாக புரிந்து கொள்வாய் என்பதை மறக்காதே. நான் இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் எப்பொழுதும் தொடர்ந்து இருக்கும்போது என் குழந்தை எதிர்பார்த்ததையும் நான் நடத்தி கொடுப்பேன் அல்லவா? இன்று அதுபோல இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் ஏதோ ஒன்று சொல்கிறதே, ஏதோ ஒன்று சத்தமிடுகிறதே என்று நினைத்து விடக்கூடாது. உன் வீட்டிற்கு முன்னால் மாடு வந்து ஏதாவது ஒன்று சாப்பிட கேட்டால் அதற்கு ஏதாவது ஒன்று சாப்பிட கொடு. ஏன் சொல்கிறேன் என்று உனக்கு பின்னால் புரிய வரும். உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க மாடாக தெய்வம் உருவெடுத்து வந்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் நீ மேன்மையை அடையப் போகிறாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த சாயப்பா இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி அத்தனை விஷயங்களையும் நீ ஒவ்வொன்றாக புரிந்து நடந்து கொண்டால் அது போதும். ஒவ்வொன்றையும் என் குழந்தை உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல வாழ்ந்து விட்டால் போதும். மற்ற எல்லாமும் என் குழந்தைக்கு சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உண்மைகளோடு வாழ பழகு. நன்மைகளோடு இந்த வாழ்க்கை உணர்ந்து கொள்ள அத்தனையிலும்
நீ உனக்கு வேண்டியதை சரியாக பெற்றுக்கொண்டு வாழத் தொடங்குவாய் என்பதனை எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய தேவைகளை அறிந்து எதையும் சரியாக செய்யும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதை நீ மறக்காதே. இந்த காலம் இனி உனக்கு தேவையான ஒவ்வொன்றிலும் உன்னை வலிமைப்படுத்துவதை நீ என்னவென்று தெரிந்து கொள். அப்பா உன்னை இனிமேல் நிச்சயமாக நல்லபடியாக உருவாக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் கலங்காமல் உனக்கு சந்தோஷம் நிரந்தரமாகவே இருக்கும் என்பதை புரிந்து கொள். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.